இதில் மறைஞ்சது மாதிரி நிறைய பேர் வந்து இதாயிட்டாங்க, ஒரு சோகமான சுச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய ஃபேமிலி அவங்க குழந்தைகள் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து 2 பேரண்ட்ஸுமே இல்லாதவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரக்கூடாது, நம்ம ஃபேமிலி வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னா நம்மளோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு அந்த இதுக்கு வந்து பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், அதாவது லைஃப் இன்சூரன்ஸை எடுத்து வச்சுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது நமக்கு இல்லாத பட்சத்தில் நமக்கு ஃபேமிலி கிடைக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ். இந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு லைஃப்பில் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் இருக்க முடியாது. இது இல்லாமல் அந்த சேவிங்ஸ், 4வது விஷயம் தான் வந்து சேவிங்ஸ். அதாவது சேவிங்ஸ்னால் நம்ம இருக்கிறப்போ நமக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நமக்கு நம்ம பசங்க பெரிய வளர்ந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து படிக்க வைக்கும்போது ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது ஒரு பெரிய செலவு வரும். இப்போ இன்ஜினியரிங் டாக்டர் படிக்க வைக்கணும்னா அது பெரிய செலவு வரும். அதுக்கு என்ன சேவ் பண்ணணும். அதுமாதிரி நமக்கு ரிட்டையர்மெண்ட், இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னால் பென்ஷன் வரும்.